நிறையா மாணவர்களை படிக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? கிட்டத்தட்ட எத்தனை மாணவர்களை நீங்கள் படிக்க வச்சிருக்கீங்க சார்? இல்லை, இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கல்வி தேடி வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 மாணவர்கள் மேலே. பிஎடுக்குன்ட்டு ஒரு வரையறை வச்சுருக்காங்க இல்லையா? அதை இத்தனை வருஷம் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது உங்கள் பார்வையில் அது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த என்சிடியில் என்ன அப்படின்னா 2 ஆண்டு படிப்பை அவங்க இப்போ 1 ஆண்டு படிப்புக்கு வந்து கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் கொரோனாவில் வந்து அது நான் செமஸ்டர் பேட்டர்ன்லேருந்து செமஸ்டர் பேட்டர்னுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது மாநில அரசோட கையில் இல்லை. பட் பிஇ தான் இங்கே பிரச்சனை. இவங்க எல்லாத்துலேயுமே போட்டு கொட்டிய குழப்பத்துள்ள போயிட்டு இவங்க படித்த லைன் ஒன்று, இவங்க போயிட்டு மூக்கணம் வைக்கிற லைனு எல்லாருக்கும் இது நல்லா போகிறாங்க. அப்போ இவங்க ஏன் பிஇ போகிறாங்க? இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சட்டம் ரிலேட்டடான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டவுட் இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சாரை நீங்கள் ரீச் பண்ணலாம். அவரோட கான்டாக்ட் நம்பர் நம்ம வீடியோலேயே கொடுக்குறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது உங்களோட ப்ரொஃபஷன் எடுத்துட்டா நீங்கள் ஒரு வழக்கறிஞர் சார். உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லார்ட்டையும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு கல்வியாளர்னு சொல்கிறாங்க, சமூக ஆர்வலர்னு சொல்கிறாங்க, இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வராங்க. அப்படின்னு இருக்கும்போது அது உங்ககிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குது சார். ஆக்சுவலாக நீங்கள் யார் சார்? அந்தந்த தேவைகள் வரும்போது நம்ம அது அந்த உதவி செய்கிறோம் பார்த்தியா, நம்மளுக்கு தேடி வரவங்களுக்கு செய்யும்போது அதுவாக நம்ம மாறும், அவ்வளோதான். ஓகே. தேவைக்கு இப்போ ஏழை மாணவர்கள் வருவாங்க, படிக்க முடியாத வசதி குறைவான கிராமப்புற மாணவர்கள்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தா ஒரு ஆண்டுதோறும் வந்து ஒரு 30 மாணவர்களுக்கு நம்ம இலவசமாக பிஎட் எஜுகேஷன், ஈவன் அப்ளிகேஷன் காசு கூட அவங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க கொடுக்குறது ஓகே அவர் எஜுகேஷனில் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றாங்க. இந்த பக்கம் கிராமப்புறங்களும் சரி, ஒரு வழக்கறிஞர் செலவுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களெலாம் ஒரு உதவி, ஒரு பிரச்சனை ஆபத்துன்னு வந்து நம்மளை நாடி வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இலவசமாக போயிட்டு என்ன சப்போர்ட் பண்ணிவிட்டு வந்துடும். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க சட்ட உதவிக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்கள எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ சமூக ஆர்வலராக நீங்கள் எப்போதுலேருந்து மாறினீங்க சார்? இந்த வழக்கறிஞர் ப்ரொஃபஷன் வரத்துக்கு அப்புறமா இல்லை வரத்துக்கு முன்னாடியேவா? இல்லை, சமூக ஆர்வலர்ன்றது அது சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் தான் அது. ஸோ ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை மக்களுக்குன்னா ஓடி நிற்கிறது, ஸோ இது மாதிரி தினம் காலமே அப்படியே ஓடிடும். இது இந்த டைம் இதுலேருந்து இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படிலாம் கிடையாது. அது நேச்சுரலாக வந்ததுனால எப்போயோ போயிட்டுருக்குது, அது லைனில், அவ்வளோதான். இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் நிறையா மாணவர்களை படிக்க வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? கிட்டத்தட்ட எத்தனை மாணவர்களை நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்க சார்? இல்லை, இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கல்வி தேடி வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 மாணவர்கள் மேலே இருக்கும். அவ்வளோ மாணவர்கள் வந்து 2005 இந்த எஜுகேஷன் இது போல் சம்மந்தம் அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அவங்க எல்லோரும் பயன்பட்டுருக்காங்க. ஆனால் எந்தெந்த மாணவர்கள் எங்கே இருக்கான்னு நமக்கும் தெரியாது. ஓகே. ஏன்னா ஏதோ இடத்துல நல்லா இருக்காங்க, சடனாக ஒரு கால் வரும், ஓகே, ஃபாரின் நம்பர் வரும், யாருக்கோன்னு எடுக்கும்போது சார் நான் தான் சார், என்னப்பா எங்கே இந்த ஃபாரினில் இருக்கேன், இந்த கண்ட்ரியில் இருக்கேன், அந்த கோடு தெரியும் இல்லையா? ஆமாம், மொபைல் கோடு வச்சு பார்ப்போம், இந்த கண்ட்ரியில் இருக்கேன்னா ஓகே, ஆமாம் சார் இங்கே இருக்கேன், சரி ஓகே நல்லா இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு அந்த டைமில் ஒரு உதவிக்காக கேட்பாங்க. நம்ம அது வாய்ப்பு இருந்தால் சாத்தியம் தான் செய்து கொடுக்குறோம், இல்லைன்னா இது முடியலன்னு ஒரு வழிகட்ட காமிச்சு பெற்றது. பெரிய விஷயம் சார். இப்போ நீங்கள் இந்த பிஎட்னு சொன்னதுனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். பிஎடுக்குன்ட்டு ஒரு வரையறை வச்சுருக்காங்க இல்லையா? அதை இத்தனை வருஷம் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது உங்கள் பார்வையில் அது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது பிஎட் பார்த்திங்கன்னா இது இந்திய அரசோட என்சிடின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். அவங்க தான் வந்து பிஎட்டோட ரூல் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃப்ரேம் பண்ணுறது. இது மாநில அரசோட கையில் இல்லை. மத்திய அரசு வந்து அவங்க இருக்கிற டெல்லியில் இருக்கிற என்சிடி தான் இது பண்ணணும். என்சிடியில் ஒரு குழு இருக்கும். இந்த குழு தான் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கான ஃபீட்பேக்கெலாம் கேட்டு எங்கே டிமெரிட்ஸ் போகுது, மக்களோட எதிர்பார்ப்பு என்ன, மாணவர்கள் தேவை என்ன, ஆசிரியர்களோட பற்றாக்குறை என்ன, சரிங்களா, இவங்களுக்கு இந்த படிக்கிற மாணவர்கள் சஃபர் ஆகிறது என்ன, இல்லை இவங்க குவாலிட்டியாக உருவாகிறாங்களா இல்லையா, இல்லை ஓராண்டு படிக்கிற போது இருந்தது. பிஎட் முதல்ல பார்த்தீங்கன்னா 2009 இங்கே யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாங்க. ஆனால் ஓராண்டு படிப்பு அதுக்கப்புறம் 2 ஆண்டு படிப்பாக மாற்றினாங்க 2015. அதுலேருந்து திரும்பவும் அது 2 ஆண்டு படிப்பில் நான் செமஸ்டர் பேஸில் தான் போயிட்டு இருந்தது. உடனே அது செமஸ்டர் பேட்டர்னாக மாற்றினாங்க. எப்போனா அந்த ஆஃப்டர் கொரோனாவில் வந்து அது நான் செமஸ்டர் பேட்டர்ன்லேருந்து செமஸ்டர் பேட்டர்னுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இயர்லி 2 எக்ஸாம் எழுத வேண்டியது. ஏதோ இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா 8 மேஜர் ஸ்கில் இருக்குது. ஈவன் பிளாக் போர்டு ஸ்கில், கரும்பலகை பயன்படுத்துகிற திறன் இருக்குது. ஸோ அது 45 டிகிரி ஆங்கிள் தான் எழுதுவாங்க. ஸோ
போர்டோட ஹைட்டு யூஸ் பண்ணும்போது சாக் பீஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எரேசர் பண்ணுறத விட அப் அண்ட் டவுன் மெத்தட் இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய ஆங்கிள் இருக்கும். ஹைலுக்கு பாதி வந்து ஸ்டூடெண்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க, பாதி போர்டை அப்சர்வ் பண்ணணும். இதுதான் வந்து பிளாக் போர்டோட ஸ்கில்லே இருக்குது. ப்ராப்பர் டீச்சிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் புக்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஸோ வெரி ராங் மெத்தட். புக்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. அவங்க லெசன் பிளான் ஒன்று வச்சுருக்கணும். இன்றைக்கும் கவர்மெண்ட்டுக்குள்ளே டிஇஓ இருப்பார், உங்களுக்கு தெரியும், சிஇஓ, இவங்கெல்லாம் விசிட் போகிறாங்க அப்படின்னா எங்கேயும் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு ஒரு கிளாஸ் ரூமில் போயிட்டு சடனாக என்ட்ரு ஆனாங்கன்னா டீச்சிங்கில் லெசன் பிளான் எங்கன்னு அவங்க கேட்குறதே இல்லை. அப்படி கேட்டாங்கன்னா லெசன் பிளான் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க வந்து புக்கை வச்சுட்டு படிச்சுட்டே நடந்து போகிறது, இப்படி வரது, இதுதான் போயிட்டுருக்கு. சரிங்களா? சில இதுக்கெல்லாம் வந்து அப்படியே அழகாக இப்போது ஸ்க்ரீன், எல்இடி ஸ்க்ரீன் போடுறது, ப்ரொஜெக்டர், அது வந்து தனியார். பட் கவர்மெண்ட்டில் அதெல்லாம் கிடையாது. அங்கேயே பார்த்தோன்னா அவங்க வந்து ஃபோன் பேசிட்டு ஸோ ஒரு அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த இதெல்லாம். சரிங்களா? இந்த மெத்தட் தான் போயிட்டுருக்காங்க. அப்போது இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தான் நல்லா நடத்துகிறோமே, ரிசல்ட் கொடுத்துட்டோம், அப்போ நம்ம நல்ல டீச்சர், டேலண்டட் டீச்சர், நமக்கு வந்து இதுக்கப்புறம் ஹவு டு லேர்ன் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்ற டாபிக் நமக்கு தேவையில்லை. தேவையில்லாததுனால நமக்கு என்ன தேவையில்லை, ப்ராப்பராக டெய்லியும் கிளாஸ் போகணுன்ற அவசியம் அவங்களுக்கு தோணலை. கிளாஸ் போகணும், அங்கே என்னென்னு கற்றுக்கணும், ஒரு டீச்சர் பார்த்தா கொண்டை போட்டிருக்கணும், இதெல்லாம் ரூல் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணுறதில்ல. நேராக போகிறாங்க, வராங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க இந்த இப்படி தான் அப்ரோச் பண்ணுறாங்க, போயிட்டுருக்காங்க. ரெகுலராக போக முடியல அப்படின்றதுக்காக தான் நம்ம அப்படிலாம் கைட் பண்ணுறதில்ல. ரெகுலராக கிளாஸ் போயிட்டு அவங்க படித்தா மட்டும்தான் அது படிப்பாக நம்ம கருதுகிறோம். வேவ் மட்டும் காட்டிடுறீங்க. டீச்சிங்னா ரெகுலராக போகணும், கற்றுக்கணும். தினம் போகிறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது ஒரு அனுபவம் தான் கண்டிப்பாக. சரிங்களா? அதில் இப்போ என்சிடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த என்சிடியில் என்ன அப்படின்னா 2 ஆண்டு படிப்பை அவங்க இப்போ 1 ஆண்டு படிப்புக்கு வந்து கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் அந்த படிப்பு அப்படின்னா அவங்க என்ன ஒரு டீமில் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது 4 ஆண்டு படிப்புகள் படித்த படிப்பு இருக்கு இல்லையா, அவங்க மட்டும்தான் இது பண்ண முடியும். 4 ஆண்டு படிப்புகள் போது பிஇ படித்தவங்க 4 வருஷம் படிக்கிறாங்க. அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் 4 ஆண்டு படிப்புகள். அதோட பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இவங்களும் 4 ஆண்டு படிப்பு. இதில் அக்ரிகல்ச்சர் டீச்சர் இப்போ எங்கேயும் எடுக்கிறது இல்லை. முன்னே நான் படிக்கிற ஸ்கூலில் அக்ரிகல்ச்சர் குரூப்பே இருந்தது 11th 12th. சரிங்களா? இப்போ பெரும்பாலும் அது இருக்கா இல்லையா, எங்கே இருக்குது ஒன்றுமே தெரியல. அது இல்லாதனால அந்த ரெக்ரூட்மெண்ட் டீச்சர் எஜுகேஷனுக்கு வந்து பிஎட் முடிச்சோ இல்லை அக்ரிகல்ச்சர் டீச்சர்ஸ் வந்து இன்றைக்கி வேக்கன்சி இருக்கா இல்லையா, எடுக்கிறாங்களா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த குரூப்பே இல்லை, தேவைப்படாமல் போயிட்டுருக்கு. இந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க வந்து தோட்டக்கலை பண்ணுவாங்க, பயிர் வைப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. 11th பசங்க 12th பசங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிளாஸில் ப்ராக்டிக்கல் குரூப் சொல்லிட்டு தோட்டம் போட்டு பயிர் வைப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. ஸ்கூல் கேம்பஸில் விவசாயம் பண்ணி அதை அறுவடை பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. அந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டு ஒரு பக்கம். இன்னொரு நர்சிங் வந்து அவங்க ஃபீல்டு மெடிக்கல் ஃபீல்ட்லேயே போயிடுறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் பிஇ தான் இங்கே பிரச்சனை. எல்லா பிஇ ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஇக்காக போகிறாங்க. அவங்க யார் ஆகுனா, அவங்க ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்காக போகிறாங்க, ஒரு பொறியாளர். ஆனால் எல்லாருமே அவங்க பொறியாளர் ஆகிறது இல்லை, இன்ஜினியர் ஆகிறதே இல்லை. அது ஒரு ஜஸ்ட் ஒரு டிகிரியாக முடிச்சிடுறாங்க. பக்கா அவங்க இன்ஜினியரிங்னா கண்டிப்பாக உருவாகிறது இல்லை. ஜஸ்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்களே தவிர முழுமையான இன்ஜினியரிங் அவங்க படிக்கிறது இல்லை. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அடுத்து பிஸ்னஸ் பண்ணலாமா, டீச்சிங் லைனில் போகலாமா, இல்லை வேறு ஏதாவது லைனில் போகலாமா, இப்படி தான் அவங்களோட திங்கிங் எல்லாம். பிஇ முடிச்சு எம்பிஏ படிச்சுட்டு போகலாம், இல்லை ஏதோ ஒரு பிஇ முடிச்சு ஐடி கம்பெனியில் போகலாம், மீடியாவுக்கு வருது. அவர் பிஇ முடிச்சு லாவுக்கு போகிறாங்க. அவங்க அதுக்கு ஜஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சுட்டே போகலாம். பிஇ ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் மேத்ஸ் நாலேஜ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க இங்கே என்ன இப்போ டிஎன்பிசிலையும் நுழைஞ்சிட்டாங்க. ஸோ டிஎன்பிசியில் சாதாரணமாக ஒரு ஆர்ட்ஸ் படிச்சுட்டு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு போட்டி போடுறாங்க இல்லையா. ஸோ இவங்க டஃப் கொடுக்குறது பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்றைக்கி வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி நல்லா கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். அவங்கள கம்பேர் பண்ணும்போது வெறும் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு பசங்களுக்கு என்ன வராது, மேத்ஸ் வராது. பியூர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு மேத்ஸ் வராது. ஸோ அவங்களுக்கு 25 மார்க் மேத்ஸ் அட்டன் பண்ணணும். பிஇ பசங்க பக்காவாக அடிச்சிடுவாங்க எல்லாம். இவங்க எல்லாத்துலேயுமே போட்டு கொட்டியை குழப்பத்து உள்ளே போயிட்டு இவங்க படித்த லைன் ஒன்று, இவங்க போயிட்டு மூக்கண்ண வைக்கிற லைனு எல்லாருக்கும் எது நல்லா போது அங்கே போகிறாங்க. அப்போ இவங்க ஏன் பிஇ போகிறாங்க, எதுக்கு அந்த செலவு பண்ணுறாங்க, ஏன் கஷ்டப்படுறாங்க, ஒன்றுமே இவங்க அப்படி தான் போயிட்டுருக்கு இங்கே. அது ஒரு ஜஸ்ட் டிகிரியாக தான் அவங்க நினைக்கிறாங்க போல். இந்த பிஎட் விஷயம் வரும்போது இந்த 1 வருஷம்லாம் பண்ணுறது இருக்குல்ல சார், அது எதெல்லாம் பண்ணலாம் சார்? 2009 9, 10, 11, 12, 13, 14. ஓகே. அது வரலையுமே வந்து பிஎட் 1 வருஷம் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கு தான் அந்த பிஎட் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. அது 1 இயர் தான் கொடுத்துருந்தாங்க. 1 இயர் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் அட்மிட் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது 2 இயர்ஸாக மாற்றணும்னு சொல்லிட்டு 2 இயர்ஸாக மாற்றினாங்க. 2015 அதுலேருந்து 2 வருஷம் கோர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அப்டு கொரோனா வரலையுமே இது 2 இயர்ஸ் கோர்ஸாக தான் போயிட்டு இருந்தது. 2021 வரலையுமே இந்த 2020 கொரோனா பீரியட்லாம் போச்சு இல்லையா, அப்போ வந்து இது வரலையுமே நான் செமஸ்டர் பேட்டர்ன் தான் பிஎட்ல. அதுக்கப்புறம் அதே 2 வருஷம் தான் செமஸ்டர் பேட்டர்னாக மாற்றி இன்னும் 6 மாதத்துக்கு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஓகே. இது வந்து 2 வருஷம் படிக்கிறாங்க இல்லையா,
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிஜி டீச்சர் ஆகணும் அப்படின்னா காமர்ஸ் டீச்சர், அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் டீச்சர் கேள்விப்பட்டிருவீங்க, எக்கனாமிக்ஸ் டீச்சர் கேள்விப்பட்டிருவீங்க. இவங்க வந்து டீச்சர் ஆகணும்னா 7 ஆண்டு காலங்கள் வந்து அவங்க ஆசிரியர் ஆகிறதுக்காக கடுமையாக அவங்க படிச்சாகணும். அவங்க காலங்கள் செலவு பண்ணி ஆகணும். பிகாம் படிக்கணும், எம்காம் படிக்கணும், பிஎட்டுக்கு ஒரு 2 வருஷம், 3+2+2 சரிங்களா, 7 ஆண்டு காலம். பிஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் 3 ஆண்டு காலம், பிஏ எக்கனாமிக்ஸ் 2 ஆண்டு காலம், எம்ஏ எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் தான் 2 ஆண்டு காலம் பிஎட் சரிங்களா. இன்னொன்று இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஆனால் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன சின்ன குழந்தைங்களுக்கும் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால அவங்கள மட்டும் ஈவன் பிஎஸ்சி படித்தா போதும் பிஎட் பண்ணலாம். ஓ கேட்கலாம் சார், அவங்களும் பிஜி டீச்சர் தானே இப்போ அவங்க, ஏன்னா 9th 6th 7th கம்ப்யூட்டர் கோர்ஸாக இருக்குது இல்லையா, அதனால அவங்களுக்கு மட்டும் அந்த விலக்கு சரிங்களா. பிஎஸ்சி முடிச்சா பிஎட் படிக்கலாம், 3 வருஷம் 2 வருஷத்துல அவங்க முடிச்சிடலாம், 5 வருஷத்துல ஆகலாம். ஆனால் பிரச்சனை எங்க இல்லை, அவங்க பிஜி டீச்சராக கவர்மெண்ட் போஸ்ட் வாங்கணும் இல்லை பிரைவேட் பிஜி டீச்சராக போகணும்னாலும் அவங்க எம்எஸ்சியோ எம்சிஓ ஏதோ படிச்சுட்டு தான் போக முடியும். ஓகே, இதெல்லாம் அவங்களால போகவே முடியாது. எப்படி இருந்தாலும் அவங்களும் 7 வருஷம் அங்கே வந்துடும். அது டெம்பரரியாக அவங்க பிஎஸ்சி மீட் முடிச்சுட்டு அது ஒரு சாதாரண பட்டதாரி ஆசிரியர் மேலே ஒரு அப் டு 9th இருக்கிற கம்ப்யூட்டர் கோர்ஸாக இருக்கும் ப்ரைவேட்லலாம், அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களால என்ன பண்ணுறதுன்னா டிஆர்பி எக்ஸாம், டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு அங்கே போக முடியாது அவங்க சரிங்களா. இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று பிஇ முடிச்சுறாங்களே 4 இவங்களோட பாருங்க, அவங்க பாருங்க 4 ஆண்டு காலம் பிஇ முடிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் பிஎட் ஒரு 2 வருஷம், 6 ஆண்டு காலம் அவங்க செலவு பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா பிஜி டீச்சருக்கு இல்லை, இந்த அப் டு 10th வெளியே இருக்குது இவங்களுக்கு 6 ஆண்டு காலம். இவங்க 12th எடுக்கணும்னா 8 ஆண்டு காலம் அவங்களுக்கு தேவைப்படும். புரியுதுங்களா. பிஇ 4 வருஷம், பிஎட் ஒரு 2 வருஷம், அதுக்குள்ள எம்இ பண்ணணும். பண்ணாதான் அவங்க பிஜி டீச்சர். வெறும் பிஇ வச்சு அவங்க பண்ண முடியாது சரிங்களா. இவங்களுக்கு அது பிரச்சனை இருக்குது. அப்போ இப்போதான் அந்த என்சிடி உள்ள வந்து பார்த்துட்டு இது இந்த இவ்வளோ ஒரு சிக்கல் இருக்குது இல்லையா, இந்த சிக்கல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிஇ முடித்தவங்க 4 ஆண்டு காலம், இந்த எம்காம் முடித்தவங்க 5 ஆண்டு காலம், எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவங்க 5 ஆண்டு காலம், இவங்கள மாதிரி ஆளுக்கள்லாம் தான் இது எலிஜிபிளாக வரத்துக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் 1 வருஷம் படித்தா பிஎட் போதுன்ற அளவுக்கு தான் இப்போது பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, ஒன்றும் பாஸ் ஆகலை, பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன, அது கரெக்டான செயல் தான். ஏன்னா அவங்க பாருங்கள் இதுக்கே 7 வருஷம், அதுவும் அப்போவே பார்த்தாலும் 1 வருஷம் குறையுது சரிங்களா. ஒரு டீச்சர் ஆகிறதுக்கு இது இவ்வளோ காலங்கள், 8 வருஷம் படிப்பு ஒரு டீச்சர் ஆகிறதுக்கு. பிஇ முடிச்சுட்டு வராங்க பிஜி டீச்சர் ஆகிறதுக்கு, பிஜி டீச்சர் ஆகிற அந்த காமர்ஸ் படிக்கிறவங்கலாம் 7 ஆண்டு காலம் செலவு பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் அது பொருந்தோம். பிஎஸ்சி நார்மலாக இருக்கிற பிஏ பண்ணுறாங்க இல்லையா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இவங்கெல்லாம் அவங்களுக்குலாம் வந்து 3+2 தான். ஓகே, அப்படி தான் போயிட்டு 5 ஆண்டு காலத்தில் ஒரு டீச்சர் ஆகிறாங்க.